ஹலோ எவ்ரிவன். ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரையாங்கிள்ஸ் பற்றி ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஈக்குவேட்டல் ட்ரையாங்கிள் பார்த்தோம், அடுத்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பற்றி பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோவில் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பற்றி ஒரு சில கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம், சரியா. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் என்ன? ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும், அதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது இருக்கும்? ஐயோ, ஏபிசின்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் பி வந்து 90 டிகிரி, சரியா. ஓகே, இதில் முக்கியமாக வந்து ஏ, இது பி, இது சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பித்தகோரஸ் தியரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இல்லையா. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயருன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சரியா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு டீட்டான்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சைன் டீட்டா நமக்கு என்னவாக இருக்கும்? சைன் டீட்டா ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனிஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா, அதே மாதிரி காஸ் டீட்டா என்னவாக இருக்கும்? காஸ் டீட்டா வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனிஸ். ஹைப்போட்டெனிஸ் வந்து சி. ஹைப்போட்டெனிஸ் தான் இதில் வந்து லார்ஜஸ்ட் சைடாக இருக்கும், சரியா. ஹைப்போட்டெனிஸ் தான் வந்து லார்ஜஸ்ட் சைடாக இருக்கும். ஓகே, இப்போ இன்கேஸ் இந்த சைடு ஆல்ஃபா எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ஃபா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சைன் ஆல்ஃபா கேட்டாங்கன்னா சைன் ஆல்ஃபா இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், பி இருக்கு இல்லையா. ஸோ பி டிவைடட் பை சி. அதேமாதிரி காஸ் ஆல்ஃபா கேட்டாங்கன்னா நமக்கு வந்து ஏ டிவைடட் பை சி. ஓகேவா, ஸோ பேசிக்கான ஒரு விஷயம் இது, ரொம்ப முக்கியம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஓகே, ஸோ கொஞ்சம் ட்ரிப்ளெட்டை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் இல்லையா, ட்ரிப்ளெட்ஸ் பற்றி. ஸோ ட்ரிப்ளெட்ஸ் என்னெல்லாம் இருக்குது? ட்ரிவன் ட்ரிப்ளெட்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒரு 3, இது ஒரு 4, இது ஒரு 5ஆக இருக்கும் இல்லையா. ஏ பி சி. ஓகே, ஸோ ஏ பி சி இது வந்து ஒரு இது வந்து 3, இது ஒரு 4 அப்படின்னா ஆங்கிள் பி வந்து 90 டிகிரினா இது வந்து 5 அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. அதே மாதிரி இன்கேஸ் இது வந்து ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னா அப்போ இந்த இடத்துலையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம், அதான் ஆன்சராக இருக்க முடியும், சரியா. 6, 8, 10 இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா, வேறு என்ன ட்ரிப்ளெட்லாம் இருக்குது? 5, 12, 13 இருக்குது. ஓகே, 5, 12, 13 இருக்குது, சரியா. இப்போ 5 வந்து இன்ட்டு ஒரு 3 பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் இன்ட்டு ஒரு 3 பண்ணுறோம், அப்போனா இங்கேயும் வந்து இன்ட்டு ஒரு 3 பண்ணிடணும். ஓகேவா, ஸோ 5, 12, 13ங்கிறது பேஸு. அதோட மல்டிபிள்ஸில் வச்சு வந்துச்சுன்னா அது பேர் ட்ரிவன் ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, வேறு இன் சென்டர் அண்டு சர்க்கம் சென்டரை வச்சு என்ன விஷயங்கள் தெரியணும்? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இன் சென்டர் வந்து நமக்கு வந்து ஆர், ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாம், சரியா. இங்கே வந்து ஒரு சர்க்கிள் இருக்கும். ஓகேவா, ஓகே, இது உள்ளே தான் இருக்கும், டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து சும்மாவே போட்டுருந்தேன் அதை. ஒரு இன் சர்க்கிள், அதோடைய சென்டர், இது இன் சென்டர், இதோடைய ரேடியஸ் வந்து இன் ரேடியஸ் ஆர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இன் சென்டர் ஆர். ஸோ இது பெர்பெண்டிகுலர், இது வந்து பேஸ், இது வந்து ஹைப்போட்டெனஸ்ன்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இன் சென்டர் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரும்? இன் சென்டர் ஆர் இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் பி மைனஸ் ஹச் டிவைடட் பை 2. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஓகேவா, அடுத்து வந்து சர்க்கம் சென்டர் கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போட்டெனஸில் பாதியாக இருக்கும், சரியா, சர்க்கம் சென்டர். ஓகே, இன் சென்டர் அண்டு சர்க்கம் சென்டர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆர்த்தோ சென்டர் வந்து இந்த பாயிண்டில் தான் இருக்கும், ஆர்த்தோ சென்டர் ஓ. ஓகேவா, ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பற்றி, இன் சென்டர் சர்க்கம் சென்டர் பற்றி நம்ம பார்த்தாச்சு. அது மாதிரி ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஹாஃப் இன்ட்டு ஏபி இன்ட்டு பிசி, சரியா. அதாவது பெர்பெண்டிகுலர் இன்ட்டு பேஸு. ஓகே, ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, வேறு இதில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, சரியா. அதுக்குள்ளே நான் வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் போடுறேன், அதாவது ஏ பி சி டி அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பிடி பெர்பெண்டிகுலர் ஏசி, சரியா. பிடி பெர்பெண்டிகுலர் ஏசி அப்படின்னா அப்போனா
இது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும் இல்லையா. நான் ஆல்ரெடி இதை பற்றி சொல்லியிருக்கேன். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் வரும்போது இதுவும் வந்து 90 டிகிரியாக இருக்கும், அப்படி தானே. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிபி, அதே மாதிரி சிமிலர் டு ட்ரையாங்கிள் 90 டிகிரி என்ன இருக்குது, டி வந்து 90 டிகிரி இருக்குது. ஸோ இப்போ நான் இது வந்து டீட்டான்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஆங்கிள் வந்து 90 மைனஸ் டீட்டாவாக இருக்கும், இது வந்து டீட்டாவாக இருக்கும். இப்போ இது வந்து 90 மைனஸ் டீட்டாவாக இருக்கும் இல்லையா, இது வந்து 90 மைனஸ் டீட்டாவாக இருக்கும். ஓகே, ஸோ 3 ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர்னு நான் சொல்லியிருக்கேன் சரியா. ஸோ பிடிசி ஏபிசி அப்புறம் ஏடிபி அப்புறம் பிடிசி, இந்த 3 ஒன்றுக்கு ஒன்று சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சிமிலர் ட்ரையாங்கிள் நான் சொல்லும் போதே வந்து இதை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இதை பேஸாக வச்சு ஒரு 4 ரிலேஷன் நம்ம பார்க்க போகிறோம் சரியா. 4 ரிலேஷன் அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். முதல் ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடி ஸ்கொயர் சீக்வல் டு ஏடி இன்ட்டு டிசி சரியா. பிடி ஸ்கொயர் சீக்வல் டு ஏடி இன்ட்டு டிசி ஆல்வேஸ். ஓகே, அடுத்து செகண்டு ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி இன்ட்டு ஏசி. ஓகே, அடுத்து தேர்டு அதாவது பிசி ஸ்கொயர், அது சிபி ஸ்கொயர்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ சிடி இன்ட்டு சிஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பிசி ஸ்கொயரை வந்து சிபி ஸ்கொயர்னு போட்டால் நமக்கு வந்து இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிபி ஸ்கொயர் சரியா, சிபி ஸ்கொயர் சீக்வல் டு சிடி இன்ட்டு சிஏ இப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி தான் ஏபி ஸ்கொயர் சீக்வல் டு ஏடி இன்ட்டு ஏசி, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 4th பாயிண்ட்டு 1/BD ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/AB ஸ்கொயர் ப்ளஸ் 1/BC ஸ்கொயர். ஓகேவா, 1/BD ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/AB ஸ்கொயர் ப்ளஸ் 1/BC ஸ்கொயர். அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு பிடி வந்து ஏசிக்கு பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த 4 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. நிறைய இடத்துல யூஸாக இருக்கும், செமையாக யூஸ் ஆகும், நமக்கு வந்து தெரியவே தெரியாது இதை எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இதை வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த 4 ரிலேஷனில் இருந்து ஒரு 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 சின்ன விஷயத்த நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இந்த செகண்டையும் தேர்டையும் பாருங்கள். இந்த செகண்டையும் தேர்டையும் நான் கம்பேர் பண்ணுறேன். இந்த செகண்டையும் தேர்டையும் நான் கம்பேர் பண்ணும்போது அப்படியே வந்து அதை டிவைட் பண்ணுவோம் சரியா. ஏபி ஸ்கொயர் டிவைடட் பை பிசி ஸ்கொயர்னு வச்சுக்கலாம் ஈக்குவல் டு ஏடி இன்ட்டு ஏசி டிவைடட் பை சிடி இன்ட்டு, அதான் சிஏவும் ஏசியும் ஒன்று தான் இல்லையா. ஸோ இதில் ஏசி கேன்சல் ஆகிட்டு ஏபி ஸ்கொயர் டிவைடட் பை பிசி ஸ்கொயரோட வேல்யூ வந்து ஏடி பை சிடிக்கு ஈக்குவலாக இருக்கும் சரியா. இந்த ஃபார்முலா வந்து அதான் சொல்கிறேன், நிறைய ஜாமெட்ரி ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் இது இந்த இடத்துல தான் யூஸ் ஆகுது அப்படின்னு நம்மளால் கணிக்கவே முடியாது சரியா. அதை கணிக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த கான்செப்டை நல்லா உள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது இந்த இடத்துல இதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். சிம்பிளாக இருக்கும். இந்த ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் டிவைடட் பை பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி பை சிடி இருக்குல்ல, இந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சே கொஷின் இருக்கும், ஆனால் நம்மளால் சால்வ் பண்ணவே முடியாது சரியா. ஆனால் நம்ம இது தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த 10-20 செகண்டில் முடிச்சிருக்கலாம். ஆனால் இது தெரிஞ்சிருக்காது, தெரியாததுனால நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏபி ஸ்கொயர் டிவைடட் பை பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி பை சிடி சரியா. பெர்ஃபெக்டாக நிறைய இடத்துல யூஸ் ஆகும். நான் இது ரிலேட்டடாக நான் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் நான் கொடுக்கும்போதே வந்து உங்களால் சால்வ் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும் சரியா. இப்போதைக்கு இந்த விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ வேறு என்ன ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா இதுதான். இந்த பிடியை வச்சு இன்னொரு ரிலேஷன் இருக்குது இல்லையா. இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் நம்ம கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்து ½ இன்ட்டு ஏபி இன்ட்டு பிசின்னு தெரியும். இதே இது நம்ம ஏசியை பேஸாக எடுத்தோம்னா பிடி இன்ட்டு ஏசி. ஓகே, ½ இன்ட்டு பிடி இன்ட்டு ஏசி. ஸோ ½ கேன்சல் ஆச்சுன்னா பிடியோட வேல்யூ வந்து எனக்கு ஏபி இன்ட்டு பிசி டிவைடட் பை ஏசி, இது கூட நம்ம எடுத்துக்கலாம் சரியா. இது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவைப்படும். ஓகே, ஆனால் ரொம்ப முக்கியமாக இந்த 4 விஷயம் பிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி இன்ட்டு டிசி, இது எல்லாமே சிமிலர் ட்ரையாங்கிளை வச்சு தான் வந்திருக்கும். நம்ம அந்த ப்ரூஃப் தேவையில்லை, நீங்கள் ஜஸ்ட் இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி இன்ட்டு டிசி. ஓகேவா, பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி இன்ட்டு டிசி. அடுத்து ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி இன்ட்டு ஏசி. அதே மாதிரி சிபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிடி இன்ட்டு சிஏ.
சரியா. அதுக்கப்புறம் 1/BD ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/AB ஸ்கொயர் ப்ளஸ் 1/BC ஸ்கொயர். அதுக்கப்புறம் இந்த AB ஸ்கொயர் பை BC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AD/CD. ஓகே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தா இதுதான். அதுக்கப்புறம் இன் ரேடியஸ் சர்க்கம் ரேடியஸ் பற்றி பார்த்துட்டோமா. ஆக்சுவலாக இது இன் சென்டர்னு போட்டிருக்கேன். இன் ரேடியஸ் 6, இது வந்து சர்க்கம் ரேடியஸ். சரியா, ரேடியஸ்ன்னு எழுதாம விட்டேன். ஓகே, இன் ரேடியஸ். ஓகே ஓகே P + B - H/2. ஓகே ஓகே, வேறு என்ன, இது நார்மலான ஒரு விஷயம் தான். ஓகே, இப்போ இது ரிலேட்டடாக கொஞ்சம் சிஜிஎல்ல கேட்ட கொஷின்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு கொஷின்குள்ளே போயிடலாம். 2 medians AD and BE of triangle ABC intersect at G at right angles. ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, AD and BE ஆர் த மீடியன்ஸ்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போனா நம்ம வந்து சியை இங்கே போட்டுடலாம், AB. ஓகே, அப்புறம் வந்து AD and BE ஆர் மீடியன்ஸ்னு சொல்லிட்டாங்க, AD. ஓகே, AD அண்ட் BE intersect at G. இது வந்து மீடியன்ஸ்னு சொல்லிட்டாங்க இல்லையா, மீடியன்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து ஏடியோட லென்த்து 9 சென்டிமீட்டர்னு மொத்தமாக கொடுத்துட்டானுங்க. ஓகே, ஏடியோட லென்த்து 9 சென்டிமீட்டர், பிஇயோட லென்த்து 6 சென்டிமீட்டர். லென்த் ஆஃப் பிடி கேட்குறாங்க, பிடி எக்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் ஏடி அண்ட் பிஇ ஆஃப் ஏபிசி இன்டர்செக்ட் அட் ஜி அட் ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ரைட் ஆங்கிள் என்னது, இது வந்து 90 டிகிரியில் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இது ஒன்று 90 டிகிரினா இது எல்லாமே 90 டிகிரியாக தான் இருக்கும். சரியா, இது எல்லாமே பெர்பெண்டிகுலராக இருக்குது ஒன்றுக்கு ஒன்று. ஓகேவா. ஓகே, இப்போ ஏடியோட லென்த்து வந்து எனக்கு 9 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போ எனக்கு ஏஜியோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஏடி இஸ் த மீடியன் இல்லையா. ஏஜி இஸ் ஈக்குவல் டு இப்போ 2/3 × 9 சென்டிமீட்டர் இல்லையா. ஏஜி இஸ் டு ஜிடி வந்து 2:1 ரேஷியோவில் இருக்கணும், ஏன்னா ஏடி இஸ் த மீடியன். ரைட்டா, ஏஜி இஸ் டு ஜிடி வந்து எனக்கு 2:1 ரேஷியோவில் இருக்கணும், பிகாஸ் ஏடி இஸ் த மீடியன். அப்போ எனக்கு ஏஜியோட லென்த்து வேணும்னா 2/3 × 9 நான் பண்ணேன்னா எனக்கு வந்து 6 வரும் ஏஜியோட லென்த்து. இப்போ ஏஜியோட லென்த்து 6னா ஜிடியோட லென்த்து 3 இருக்க போகுது. ஓகே, அதே மாதிரி பிஇயோட லென்த்து வேணும்னா, சாரி பிஜியோட லென்த்து வேணும்னா 2/3 × பிஇயோட லென்த்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிஜியோட லென்த் வந்து 4, பிஜியோட லென்த் வந்து 4. சரியா, இப்போ ட்ரையாங்கிள் நீங்கள் வந்து GDBங்கிற ட்ரையாங்கிள் பாருங்கள். இதில் ஆங்கிள் G வந்து 90 டிகிரி. ஸோ 3, 4, 5ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் வேணும்னா எனக்கு வந்து பித்தகோரன் ட்ரிப்ளெட் 5 தான் வரப்போகுது இல்லையா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். அதுதான் கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் பிடி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா. முக்கியமாக இந்த ஏஜி இஸ் டு ஜிடி வந்து 2:1 ரேஷியோன்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து ஏடி இஸ் த மீடியன் ஜிங்கிற பாயிண்ட் வந்து 2:1 ரேஷியோவில் பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ பிஜி இஸ் டு ஜிஇ வந்து 4:, இது 4னா இது 2 இருக்க போகுது. நமக்கு வந்து இந்த ஒரு ட்ரையாங்கிளே போதும். சரியா, இந்த ஒரு ட்ரையாங்கில் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. 3, 4னா இப்போ இன்னொரு லென்த்து 5 தான் இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் சம்குள்ளே பார்க்கலாமா. நெக்ஸ்ட் சம், ட்ரையாங்கிள் ஏபிசி ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகே, ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ வந்து 90 டிகிரியாக இருக்குது, பிஏசி அண்ட் ஏபி ஈக்குவல் டு 1/2 ஆஃப் பிசி. ஏபி, இப்போ ஏபி இதை வந்து நம்ம வந்து 1 எடுத்தோம்னா பிசி வந்து 2 இருக்க போகுது. அதான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஏபி ஈக்குவல் டு 1/2 ஆஃப் பிசி. தென் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் ஏசிபி கேட்குறாங்க, ஏசிபி. ஓகே, ஸோ ஏசிபி சைன் தீட்டான்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ 1/2. இப்போ சைன் தீட்டா எப்போ 1/2 இருக்கும், தீட்டா வந்து 30 டிகிரியாக இருந்தால் 1/2 இருக்குமா. ஸோ ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு, if the length of 3 sides of the triangle are 6 cm, 8 cm and 10 cm, then the length of the median to its greatest side. ஓகே, லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய கடைசி சம்மு நான் இதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருந்திருப்பேன். சரியா, ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ஏபிசின்னு சொல்லிட்டு 6, 8, 10 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா 3, 4, 5 கண்டிப்பாக இது வந்து ஒரு ட்ரிப்ளெட். அப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கணும். இதுக்கு நம்ம முடிவுக்கு வந்துடணும். லென்த் ஆஃப் த மீடியன் டு த கிரேட்டஸ்ட் சைடு என்னது, ஏசி. அதுக்கு நேராக போடக்கூடிய மீடியனோட லென்த் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா, இப்போ
பிடி இஸ் த மீடியன்னு வச்சுக்கோங்களேன். பிடியோட லென்த்து தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. மீடியன்னா என்ன பண்ணும், அந்த தேர்ட் சைடை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணோம் இல்லையா. இப்போ இந்த லென்த்து 5, இந்த லென்த்து 5. ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இல்லையா. ஸோ இது ஒரு 5, இது ஒரு 5னா அப்போ எக்ஸோட வேல்யூவும் ஷுவராக வந்து 5ஆக தான் இருக்கும். சரியா, எக்ஸோட வேல்யூவும் ஷுவராக 5ஆக தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் மீடியன் வந்து இந்த லென்த்து இந்த லென்த்து இந்த லென்த்து எப்போதுமே ஈக்குவலாக தான் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எப்படி கண்டுபிடிக்க முடியும். பிடி இஸ் த மீடியன், இது வந்து ஆல்டிடியூட் கிடையாது. சரியா, பிடி வந்து மீடியனும் ஆல்டிடியூடும் ஒன்றா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக 5 தான். இந்த 3 லென்த்துமே எப்போதுமே ஈக்குவலாக இருக்கும். நான் ரெட்டில் எழுதியிருக்க 3 லென்த்துமே. சரியா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி இது. ஓகே, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு மீடியன் வந்து இது ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இதை ஏபியை வந்து டயாமீட்டராக வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் வரைகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது செமி சர்க்கிள். இந்த ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும்னு நம்ம பார்த்துருப்போம். அப்போது இதை பொறுத்த வரைக்கும் பிடி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு டிஏ, இது மூணும் வந்து ரேடியஸ் ஆஃப் த செமி சர்க்கிளாக இருக்கும். அதனால தான் இந்த 3 லென்த்துமே ஈக்குவலாக இருக்கும். சரியா, ஏன் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா இதனால தான் அது ஈக்குவலாக இருக்கும். இது செமி சர்க்கிள்குள்ளே நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போடும்போது கண்டிப்பாக இந்த ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கணும். அதேமாதிரி ஏசி வந்து ஒரு டயாமீட்டராக இருக்கணும். சரியா, ஓகே. இந்த சம்மில் இருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த 3 லென்த்தும் ஈக்குவல் அப்படிங்கிற விஷயம்தான். ஓகே, நெக்ஸ்ட்டு length of 3 sides of a right angle triangle are x minus 2, x centimeter and x plus 2. ஓகே, நமக்கு வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைப்போட்டெனஸ் சைடு தான் இருக்கிறதுல லார்ஜஸ்ட் சைடு அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இங்கே x மைனஸ் 2 இருக்குது, எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ இந்த 3ல் அதிகப்படி ஹைப்போட்டெனஸ்ங்கிறது வந்து x ப்ளஸ் 2ஆக இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா. அப்போனா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோடைய ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். x minus 2 the whole square plus x square is equal to x plus 2 the whole square. ஓகே, இதை சால்வ் பண்ணி x கண்டுபிடிச்சிடலாமா. x square minus 4x plus 4 plus x square is equal to x square plus 4x plus 4 2ab actually. ஸோ x ஸ்கொயரும் கேன்சலு. ஓகே, இந்த 4ம் கேன்சலு. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8x. இந்த 4x அங்கே போகும்போது ப்ளஸ் 4x ஆயிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு 8ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஆப்ஷன் 2 தான் வந்து ஆன்சர். இப்போ நமக்கு அந்த சைட்ஸ்லாம் என்னென்னு கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸோட வேல்யூ 8ங்கும்போது 8, 6 அப்புறம் வந்து 10, 6, 8, 10ங்கிற ட்ரிப்ளெட் தான் நமக்கு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு சப்போஸ் triangle ABC be a right angled triangle where angle A equal to 90 degree and AD perpendicular BC. If triangle ABC equal to 40 cm square, triangle ACD equal to 10 cm square and AC equal to 9 cm, then the length of BC is. ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, AD பெர்பெண்டிகுலர் BC. ஓகே, ஏ தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பிசி ஏ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஏடி பெர்பெண்டிகுலர் பிசின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகே, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து மொத்தமாக வந்து 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. ஏசிடியோடைய ஏரியா வந்து அப்போ 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. அப்போ மிச்சம் இருக்குது 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆக்சுவலாக வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஏசியோட லென்த்து 9 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. பிசியோட லென்த்து கேட்குறாங்க இல்லையா. நான் சொன்ன மாதிரி ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள், நம்ம இந்த குட்டி ட்ரையாங்கிள் ஏசிடி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசி இது வந்து டீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து 90 மைனஸ் டீட்டாவாக இருக்கும். அப்போ ஏ வந்து டீட்டாவா, இப்போ ஏ பிங்கிறது இங்கே ஏ வந்து 90 டிகிரி. ஓகே, ஸோ இது 90 மைனஸ் டீட்டாவாக இருக்கும், இது டீட்டாவாக இருக்கும். ஓகேவா. இப்போ சிஏபின்னு எடுத்துக்கலாம். சிங்கிறது 90 மைனஸ் டீட்டா, ஏங்கிறது 90, பி வந்து டீட்டா. ட்ரையாங்கிள் சிஏபி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் சிஏ வந்து 90 டிகிரி. அப்போ அங்கே வந்து டி தான் 90 டிகிரி, சிடிஏ. சரியா, இந்த ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள். ஓகேவா. ட்ரையாங்கிள் சிஏபி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் சிடிஏ. இப்போ இதோட ஏரியா 40ன்னு கொடுத்துருக்காங்க, இதோட ஏரியா 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி தானே. அப்போது ஏரியா ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து ஏசி லென்த் எடுத்துக்கலாம். ஏசி லென்த்து தான் நமக்கு தெரியும். அங்கே கொடுத்துருக்க லென்த் வந்து ஏசி. குட்டி ட்ரையாங்கிளில் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டு ஏசி.
அதேமாரி பெரிய ட்ரையாங்கிளில் 90க்கு ஆப்போசிட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், பிசி இல்லையா. குட்டி ட்ரையாங்கிளில் 90க்கு ஆப்போசிட்டு, அதாவது இந்த இருக்குது குட்டி ட்ரையாங்கிளில் 90க்கு ஆப்போசிட்டில் 9 இருக்குது. பெரிய ட்ரையாங்கிளில் 90க்கு ஆப்போசிட்டில் பிசி இருக்குது. ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ ஏசி பை பிசி த ஹோல் ஸ்கொயர் தான் வந்து ஏசியோடைய ஏரியா. ஆக்சுவலாக ஏரியா வந்து என்னது 10, பிசி மொத்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 40 இல்லையா. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணோன்னா 1:4 ரேஷியோவில் இருக்குது ஏரியா ரேஷியோ. குட்டி ட்ரையாங்கிளுக்கும் பெரிய ட்ரையாங்கிளுக்கும் ஏரியா ரேஷியோ 1:4 இருக்குது. அப்போ சைடு ரேஷியோ என்னவாக இருக்கணும்னா 1:2 இருக்கணும். அதை தான் நான் திருப்பி சொல்ல வரேன். சிமிலர் ட்ரையாங்கிள் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்கும். சரியா. ஏரியா ரேஷியோ கொடுத்துருக்காங்க, சைடு ரேஷியோ கேட்குறாங்க. ஏரியா 1:4 இருக்குது. அப்போ சைடு வந்து ஆப்வியஸாக 1:2 இருக்கணும் இல்லையா. இப்போ இதிலேருந்து நம்ம ஏசி பை பிசியோட லென்த்து வந்து எனக்கு 1/2 தெரியும். ஏசியோட லென்த்து 9 கொடுத்துருக்காங்க. அப்போ பிசியோட லென்த்து 18 இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 தான் வந்து 18. ஓகேவா. இந்த சம் பியூராக வந்து இந்த சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்டை யூஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவில் போட்டால் இதுக்கு ஆன்சர் வரல. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ஏரியா ரேஷியோ வந்து 1:4 இருக்குன்னா அப்போ சைடு ரேஷியோ 1:2 இருக்கணும். அவ்வளோதான். இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா. ஓகே. ஸோ அந்த எது சிமிலர் ட்ரையாங்கிள்னு அந்த வேல்யூவை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ட்ரையாங்கிள் சிஏபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் சிடிஏ. சரியா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். In a triangle ABC, BAC equal to 90 degree and AD is perpendicular to BC. Okay, அதே மாதிரி தான். BAC வந்து 90 டிகிரியாம். AD is perpendicular to BC. AD is perpendicular to BC. AD equal to 6 cm. BD equal to 4 cm. Length of BC கேட்குறாங்க. மொத்த லென்த்து கேட்குறாங்க இல்லையா. BC லென்த்து கேட்குறாங்க. ஸோ பிசி லென்த்து வேணும்னா நான் சொன்ன ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லையா. ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிடி இன்ட்டு டிசி இல்லையா. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஏடி ஸ்கொயர் என்னது 6 × 6, பிடி வந்து 4 × டிசி. இப்போ டிசியோட வேல்யூ என்ன 9 இல்லையா. 36/4 9. இப்போ டிசியோட வேல்யூ 9னா எனக்கு பிசியோட வேல்யூ வந்து 13. அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். ஆப்ஷன் 4. சரியா. ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிடி இன்ட்டு டிசின்னு தெரிஞ்சிருக்கணும். இது தெரியல அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு இன்னும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏபிசி ஈக்குவல் டு 90 டிகிரி. பிஎன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏசி. இப்போ போட்டால் அதே மாதிரி மாடல் தான், அழிக்காமே வச்சுருந்துக்கலாமோ. ஏபிசி பி தான் வந்து 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. பிஎன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏசி. ஓகே. பிஎன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏசின்னு சொல்லிட்டாங்க. ஏபி ஈக்குவல் டு 6 cm, ஏசி ஈக்குவல் டு 10 cm, தென் ஏஎன் இஸ் டு என்சி கேட்குறாங்க. ஓகே. இப்போ பிசியோட லென்த்து 8ன்னு தெரியுமா. ஏன்னா 6, 8, 10 தான் வந்து ட்ரிப்ளெட்டுன்னு தெரியும். இப்போ பிஎன் இப்போ நமக்கு என்ன வேணும், ஏஎன் இஸ் டு என்சி தெரியணும். ஏஎன் இஸ் டு என்சி. ஓகே. எப்படி கண்டுபிடிக்கலாம் ஏஎன் இஸ் டு என்சி. இப்போனா நம்ம வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இந்த ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இப்போது இந்த ஆங்கிள் வந்து டீட்டான்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது 90. இப்போ இது 90 மைனஸ் டீட்டாவாக இருக்கும். இப்போ ரிமைனிங் ஆங்கிள் இது டீட்டாவாக இருக்கும். இப்போ இந்த ஆங்கிள் வந்து 90 மைனஸ் டீட்டாவாக இருக்கும். சரியா. ஓகே. இப்போது ட்ரையாங்கிள் ஏபிஎன் இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏ வந்து டீட்டான்னு எடுத்தோம். அப்போ டீட்டா இங்கே என்ன இருக்குது, இங்கே பி தான் வந்து டீட்டாவாக இருக்குது. பிஎன்சி ரெண்டுமே வந்து சிமிலர். ஏபிஎன் இஸ் சிமிலர் டு பிஎன்சி. சரியா. ஓகே. இப்போ 90க்கு ஆப்போசிட்டில் அந்த ரெட் கலர் கோடு போட்டிருக்கேன். அந்த ட்ரையாங்கிள் ஏபிஎன்கிற ட்ரையாங்கிளில் 90க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஏபி இருக்குது. ஏபி டிவைடட் பை இங்கே 90க்கு ஆப்போசிட்டில் பிசி இருக்குது. ஓகேவா. ஸோ 90 மைனஸ் தீட்டாக்கு ஆப்போசிட்டில் அங்கே என்ன இருக்குது, ரெட் கலரில் போட்டிருக்கிறதுல ஏஎன் இருக்குது. 90 மைனஸ் தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இங்கே 90 மைனஸ் தீட்டாக்கு ஆப்போசிட்டில் வந்து பிஎன் இருக்குது. ஓகேவா. ஓகே. ஸோ இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஏபியோட லென்த் என்னது 6, பிசியோட லென்த்து வந்து 8,
ஏஎன்னோட லென்த்து தெரியாது, பிஎன்னோட லென்த்தும் தெரியாது இல்லையா? ஓகே, ஸோ இது வந்து 3:4 ரேஷியோவில் இருக்குது. இப்போ ஏஎன் பிஎன் வந்து 3:4 ரேஷியோவில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஏஎன் வந்து 3, பிஎன் வந்து 4. அப்போ ஏஎன் வந்து ஒரு 3x இருக்குன்னா பிஎன் வந்து 4x இருக்குது. சரியா? பிஎன் வந்து 4x இருக்குது. இது ஈஸியாக இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை யோசிச்சு பாருங்கள். நான் வந்து பிஎன் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வேல்யூ சொல்லியிருக்கேன் இல்லையா? 6 × 8 = பிஎன் × 10. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஏன்னா வந்து ஏரியா ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ பிஎன் = 48.10 வந்து இப்போ 4.8. பிஎன்னோட வேல்யூ வந்து எனக்கு 4.8ன்னு தெரிஞ்சிருச்சு. பிஎன்னோட வேல்யூ வந்து எனக்கு 4.8ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல நான் பிஎன் சப்ஸ்டியூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. 3/4 = AN / 4.8. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1.2 வரும். ஏஎன்னோட வேல்யூ வந்து 3.6ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஏஎன்னோட வேல்யூ 3.6னா AN = 3.6னா இப்போ NC வந்து எனக்கு வந்து 6.4 இருக்குமா? ஏன்னா மொத்த லென்த்து 10. இப்போ 3.6 = 6.4 ரேஷியோ AN / NC தான் கேட்குறாங்க. இப்போ 3.6 = 6.4. இப்போ 36:64 ரேஷியோ என்ன வரும்? ஒரு 9 4s are 36, ஒரு 16 4s are 64. அப்போ 9:16 ரேஷியோ. ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிமிலர் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி நான் பிஎனுக்கும் ஏஎனுக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன். 3:4. அதாவது ஏஎன் வந்து 3, பிஎன் வந்து 4ன்னு கண்டுபிடிக்கிறேன். ஏரியா ஃபார்முலா தான் 6 × 8 = பிஎன் × 10. இதை யூஸ் பண்ணி பிஎனோட வேல்யூ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கண்டுபிடிச்சிடுறேன் 4.8ன்னு. இப்போ பிஎனோட வேல்யூ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஏஎன் தெரிஞ்சிடும். ஸோ ஏஎனை வச்சு என்சி கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். ஓகே, ஒரு நல்ல சம். நெக்ஸ்ட்டு, இன் a right angle triangle ABC, radius of the circle of the triangle ABCன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. 5 12 13. சரியா? 5 12 13னா சர்க்கம் ரேடியஸ் என்னது? ஹைப்போடெனஸில் பாதின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஹைப்போடெனஸில் பாதி. அப்போ 13/2 6.5. அவ்வளோதான். In a right angle triangle, the product of two sides is equal to half of the square of the third side, that is hypotenuse. One of the acute angle must be. Okay. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சுப்போம். ஓகேவா? இதோட லென்த்தை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம வந்து இதை ஏ, இதை பி, இதை சின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது the product of the two sides is equal to half of the square of the third side. square of the square sideல பாதி. சரியா? இப்படி ஒரு லென்த் ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியும்? a² + b² வேல்யூ வந்து c² தெரியும் இல்லையா? இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 1ல் வந்து c² வேல்யூ வந்து 2ab இல்லையா? c²/2 = abனா c² வேல்யூ வந்து 2ab. அதை கொண்டு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a² + b² = 2abன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த 2ab உள்ளே கொண்டு வரும்போது a² - 2ab + b² = 0ன்னு வரும். அப்படின்னா இதுலேருந்து என்ன அர்த்தம்? a - b² = 0ன்னு அர்த்தம். இப்போ ஏயோட வேல்யூ வந்து பிக்கு ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி தானே? ஏயோட வேல்யூ வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பிக்கு ஈக்குவல் அப்படின்னா அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் என்னவாக இருக்கும்? இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் 45 டிகிரியாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் த அக்யூட் ஆங்கிள் மஸ்ட் பி 45 டிகிரி. ஓகே, ஏயோட வேல்யூ வந்து பிக்கு ஈக்குவல். அப்போனா ஏபி = பிசின்னு வரும்போது இது ஒரு ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும், மற்ற ரெண்டு ஆங்கிளும் 45 டிகிரி இருக்கும். அவ்வளோதான். ஓகே, இந்த சம்மில் இன்ரேடியஸ் கேட்குறாங்க இல்லையா? A circle with center O has been inscribed inside triangle ABC. இன்ரேடியஸ் கேட்குறாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. கரெக்டாக போட்டேன். ABC. சரி, இப்போ இன்ரேடியஸ் கேட்குறாங்க. இதுதான் வந்து இன்சர்க்கிள். சரி, இன்சர்க்கிள் இதுதான் வந்து இன்ரேடியஸாக இருக்கும். இதோட லென்த்து AB 6, BC வந்து 8,
இது மொத்த லென்த்து அப்போனா 10 இருக்கும் இல்லையா, பிசி ஏசி வந்து 10 இருக்கும். இன்டீரியஸ் ஃபார்முலா என்னது, பி ப்ளஸ் பி மைனஸ் ஹச் பை 2ன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ பி வந்து 6, பி வந்து 8 மைனஸ் 10 டிவைடட் பை 2, 14 மைனஸ் 10 4/2 2. ஸோ இன்டீரியஸ் வந்து 2 சென்டிமீட்டர். ஓகே, இதுக்காக மட்டும் நான் இந்த சம்ம சொல்லலை, இதில் இன்னொரு அடிஷ்னலான ஒரு விஷயம் இருக்குது, அதையும் சொல்லணும். சரியா? ஸோ இதுக்கு ஆன்சர் 2 சென்டிமீட்டர், தட் இஸ் ஓகே. இப்போ இன்கேஸ் இது வந்து ஒரு டி பாயிண்ட்னு வச்சுக்கலாம், அந்த டேஞ்சன்ட் பாயிண்ட் வந்து டி பாயிண்ட்னு வச்சுக்கலாம். இந்த ஏடிங்கிற பாயிண்ட் வந்து இந்த லென்த் வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிசிங்கிற லென்த் வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தான் டேட்டாவே. சரியா? ஏடி = 4, டிசி = 6ன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கேட்குறாங்க. சரியா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவ்வளோதான் டேட்டா. ஏடியோட லென்த்து 4, டிசியோட லென்த்து 6. சரியா? இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4 × 6 24. அவ்வளோதான். சரியா? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி கேட்டாங்கன்னா 4 × 6 24 இருக்கும். ஓகே, எப்படி அப்படின்னா இது வந்து ஒரு தியரம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஐயோ ஓகே, இது வந்து ஒரு ஏ, இது வந்து ஒரு பி, இப்படி கொடுத்துருக்காங்க. இன் சர்க்கிள் ஏடி வந்து டேஞ்சண்டாக இருக்கும். சரியா? ஏடி இஸ் டேஞ்சன்ட் டு த இன் சர்க்கிள். அப்படி இருந்துச்சுன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து ஏ × பி. அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். இதோடைய ப்ரூஃப் வந்து இப்போதைக்கு வேண்டாம், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏ × பி. ஓகே, நெக்ஸ்ட் த ஆங்கிள் இன் எ செமி சர்க்கிள் இஸ். இதை பற்றி நான் அப்போ ஒரு வீடியோ ஒரு இதில் சொல்லியிருந்தேன் இல்லையா? சர்க்கிள் போட சொன்னால் பேரலோகிராம் வருது. ஓகே, இப்படி ஒரு டயாமீட்டர் வச்சு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸில் டச் ஆகணும். ஓகேவா? சர்க்கம்ஃபரன்ஸில் டச் ஆச்சு அப்படின்னா இந்த ஆங்கிள் ஷுவராக 90 டிகிரியாக இருக்கும். எப்போ அப்படின்னா இது வந்து டயாமீட்டராக இருக்கும்போது. சரியா? ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செமி சர்க்கிள்னு வரும்போது நமக்கு வந்து இப்போ வந்து ஓகே இப்படி இருந்துச்சுனாலே இது வந்து ஷுவராக 90 டிகிரி இருக்கும். ஓகே, இது வந்து டயாமீட்டராக இருக்கணும். ஓகே, ஒரு ப்ராப்பர்ட்டி. இது எங்கே வேணாலும் போகலாம். ஓகேவா? இது இப்படி கூட போகலாம். இப்படி போயிட்டு இப்படி வந்தாலும் இந்த ஆங்கிளும் வந்து 90 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ angle in a semicircle is a right angle. ஓகே, circumradius கேட்டிருக்காங்க. XYZ is a right angle triangle. Yல வந்து 90 டிகிரி இருக்குது. எக்ஸு ஒய்இசெட்டு. XYயோட வேல்யூ வந்து 2.5, YZோட வேல்யூ வந்து 6. இப்போ XZ வேணும். சரியா? ஸோ ஆக்சுவலாக இதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ 2.5னா வந்து 2.5க்கும் 6க்கும் காமனாக என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். 0.5 இருக்குது. 0.5 × 5 பண்ணிங்கன்னா 2.5 வரும். அதேமாதிரி 0.5 × 12 பண்ணிங்கன்னா 6 வரும். அப்படி தானே? 0.5னா அது 1/2. அப்போனா 5 12ன்னு வந்துருச்சு. ஸோ இதனால் நோட் பண்ணுங்கள் 5 12. அப்போ இங்கே வந்து கன்ஃபார்மாக 13 இருக்குமா? 5 12 13ங்கிறது ஒரு ட்ரிப்ளெட்டு. ஆனால் எல்லாத்தையும் 0.5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறதுனால இங்கேயும் 0.5ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஹைப்போடென்யூஸோட வேல்யூ வந்து 6.5. ஓகேவா? ஹைப்போடென்யூஸோட வேல்யூ வந்து 6.5. நமக்கு கேட்குறது சர்க்கம்ரேடியஸ். சர்க்கம்ரேடியஸ் வந்து ஹைப்போடென்யூஸில் பாதி. ஸோ 6.5ல் பாதி என்னது? 3.25. அவ்வளோதான். முக்கியமாக இந்த 0.5 × 5 பண்ணுறோங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்காகவே இந்த மற்றபடி இந்த சம்மில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, triangle ABC is a right angle. AD is perpendicular. The measure of AD. ஆங்கிள் ஏ தான் வந்து ரைட் ஆங்கிளாக இருக்குது. ஆங்கிள் ஏ பி சி. AD is perpendicular on BC. AD is perpendicular on BC. BC =
14 சென்டிமீட்டர் மொத்தமாக. பிடி வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, பிசி வந்து 14, அப்போ மிச்சம் இருக்கிறது 9. தென் த மெஷர் ஆஃப் ஏடி கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்ததான் இல்லையா, ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிடி இன்ட்டு டிசி, சிம்பிள். ஸோ பிடியோட வேல்யூ வந்து 5, டிசியோட வேல்யூ வந்து 9, ஸோ 45. ஸோ ஏடி வேணும்னா √45, √45 வேணும், 9 × 5னா 3√5. ஸோ 3√5 ஆப்ஷன் 3. ஓகே, ஸோ இன்றைக்கான கடைசி கொஷின் இது தான். இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். சைன் சி கேட்குறாங்க, சரியா? இது ஈஸியாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இன்னுமே நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது போதும். அடுத்து நான் வந்து டேரெக்டாக சர்க்கிள்குள்ளேயே போயிடுறேன், சரியா? சர்க்கிள் கான்செப்ட் சொல்லிவிட்டு இன்னும் ஒரு 2-3 வீடியோ தான், அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நம்ம ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.